This video only for review and awareness purpose and education purpose. சிபில் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு லோன் கிடைக்குமா? இந்த கேள்வி ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருந்துகிட்டு இருக்குங்க. சிபில் ஸ்கோர் இல்லைன்னா நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நிறைய முக்கியமான தகவல்கள் சொல்ல போறேன். ஏன் ஈவன் ஒரு சிலருக்கு இல்லாமலே பாசிபிலிட்டி நடந்திருக்குது, அதை பற்றி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி சிபில் ஸ்கோர் இல்லாமலே லோன் கிடைச்சது அப்படின்றத பற்றி நம்ம பேச போறோம். ஸோ நிறைய தகவல்கள் அப்படின்றது இதுல இருக்குது. அதனால நான் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எனக்காக கிடையாது, நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால சில விஷயங்களை கரெக்டா வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். சரி, ஓகே. அதாவது சிபில் ஸ்கோர்னா என்ன? நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு 0.900 கொடுத்துருவாங்க. அந்த 900 பாயிண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா லோன் எடுக்கிறோம். அதாவது கூப்பன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இத்தனை பர்சன்டேஜ் கூப்பன் அப்படின்ற மாதிரி வந்து சிபில் ஸ்கோர் அப்படின்ற ஒரு லோன் எடுக்கிறோம். அதை நம்ம எப்படி பேமெண்ட் பண்றோம், அதுல வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோமா, பிரச்சனை பண்ணியிருக்கோமா அப்படின்றது எல்லாத்தையுமே அதுல தான் பார்க்க முடியும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க, எப்பா இந்த பையனுக்கு லோன் கூட நல்ல பையன் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படியே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கேரண்டியை தான் வந்துட்டு சிபில் ஸ்கோர் இது பண்ணுது. ஸோ சிபில் அதாவது டிரான்ஸ் யூனியன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஸோ அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டு கம்பெனி தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சிபில் ஸ்கோர் இல்லாமல் லோன் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 விதமான சிபில் ஸ்கோர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஸோ ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ. ஸோ இது ஒன்லி எஜுகேஷனுக்காக மட்டும்தான் நான் உருவாக்குனது. எனக்கு இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்குது, 8 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். அதனுடைய அனுபவம் மட்டும்தான் இது, முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் மட்டும்தான், ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஓகே, அதாவது சிபில் ஸ்கோர் 2 வகை இருக்குங்க. முதல் வகை என்னன்னா, இது வரைக்கும் நான் லோன் எடுத்ததே கிடையாது, நான் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது கண்ணி திறன சார் அப்படின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் லோன் எடுக்க போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஆதார் கார்டு வந்துருச்சு, பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு மேலே இருந்துச்சு, பேன் கார்டு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நான் லோன் எடுக்க போறேன். இவங்க எல்லாருமே ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0 சிபில் ஸ்கோர் இல்லை -1 சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது சில நிறுவனங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அதற்கான காரணத்தை சொல்றேங்க. அதாவது ஒரு சிபில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய சிபில்ல என்ன விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒருத்தரை பார்த்த உடனே அவரை வந்து நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட முடியாது. தோரணையை வச்சு நம்மளால சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா அவரை இன்டர்னலா அவர்கிட்ட பேசுறது, அவர் வீட்டுல ஸ்டே பண்றது, அவர் கூட வந்து பேசி கான்வர்சேஷன் பில்ட் பண்றது, ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்றதுல இவன்டா இவன்லாம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இருக்கும். இல்ல இந்த மனுஷன் தங்கமானவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சில நிறுவனங்கள் என்ன பாக்குறாங்கன்னா, இவர் லோன் எடுத்திருக்கிறாரா, அது ஓகே, அதை வச்சு நம்மளால ஈஸியா இவரை ஜட்ஜ் பண்ணிட முடியும், யாருன்னே தெரியாம நம்ம எப்படா இவருக்கு லோன் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஒரு சில நிறுவனங்கள். ஒரு சில மெஜாரிட்டி அப்படிதான் யோசிக்கிறாங்க. அப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹோம் கிரெடிட் அப்படின்ற வந்துட்டு ஒரு நிறுவனம், நாங்க 0 சிபில் ஸ்கோருக்கு 0 கிரெடிட் ஹிஸ்டரி, இதுக்கு நாங்க லோன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒரு கம்மியான தொகையை கொடுத்தோ அல்லது வந்து ஒரு கேஜெட்டை கொடுத்தோ, அவங்க வந்து அதாவது அவங்க வந்து கேஜெட்டும் சேல் பண்றாங்க, ஹோம் அப்ளைன்ஸும் சேல் பண்றாங்க. இதை கொடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, இவங்க கரெக்டா கட்டுறாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ இதை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது போகும். ஸோ மெஜாரிட்டியா வந்துட்டு இந்த மாதிரி 0 சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு எங்க நம்ம கிடைக்கும். இங்க நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்மால் இஎம்ஐ பில்டிங், அதான் நான் சொன்னீங்களா, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல இல்லை நீங்க வேற எங்கேயாவது போயிட்டு ஹோம் அப்ளைன்ஸ் வாங்குறீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு ஸோ சின்ன சின்ன லோன் எடுத்து இல்லை வந்துட்டு ஒரு மொபைல் எடுத்து அதை நீங்க வந்துட்டு உங்களுடைய நாணயத்தை, அதாவது நீங்க வந்துட்டு நேர்மையானவங்க அப்படின்றத சிபில் வந்து கிரெடிட் ஹிஸ்டரி வர வைக்கலாம். அடுத்தது எஃப்டி பெஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அப்படின்றதையும் வாங்கி, ஸோ முன்பணம் கட்டி அந்த கிரெடிட் கார்டை வாங்கி வந்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிஎன்பிஎல், அதாவது வந்துட்டு பே நவுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பே லெட்டர் கான்செப்ட் பார்த்தீங்களா, அந்த பே லெட்டர் கான்செப்ட்ல சின்ன சின்ன லோன்லாம் கொடுப்பாங்க. அந்த லோன் 10,000 5,000, இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் பேலாம் வந்து 10,000 வந்து கொடுப்பாங்க அதிகபட்சமா. ஸோ அதை எடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்றது, கிரெடிட் ஹிஸ்டரிங்க பில்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிரெடிட் நல்ல ஒரு இது கொண்டு வரலாம். ஸோ சேஃப் மெத்தட் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சேஃப் மெத்தட்ல நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் 2 கான்செப்ட். ஸோ சிபில் இல்லை அப்படின்றதும், ஸோ 0 கிரெடிட் ஹிஸ்டரி, ஸோ வந்துட்டு மைனஸ் சிபில் ஸ்கோர், ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன்று கிடையாது. ஸோ நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இரண்டாவது ஆப்ஷன் அப்படின்றது என்ன? முதல் ஆப்ஷன் ஸோ வந்துட்டு 0 கிரெடிட் ஹிஸ்டரி, சிபில் ஸ்கோர் வந்துட்டு புதுசா வரக்கூடியவங்க. இரண்டாவது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி லோன் எல்லாம் எடுத்திருக்கேன், அந்த லோனை நான் சரியா கட்டல, அதனால என்னுடைய சிபில் ஸ்கோர் கம்மியாகி போச்சு. இந்த மாதிரி கான்செப்ட்லயும் ஒரு சிலர் யோசிப்பாங்க, அதாவது நோ சிபில் ஸ்கோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த நோ சிபில் ஸ்கோர் அப்படின்றது பாத்தீங்கன்னா,
ஸோ இங்க வந்து நோ சிபில் ஸ்கோர் சொல்லக்கூடாது, டிஃபால்ட்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டா பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில தடுமாற்றங்கள்னால கட்டாம விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு. இந்த ஒரு பார்ட் அப்படின்றது இது தனி. இவங்க கேட்டகரி அப்படின்றது நம்ம வந்து புதுசு, அதுக்கு மேல இவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எப்பா கட்ட முடியல, பட் இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டார்ல, அது போதும், அதுவும் செட்டில்மெண்ட்டுக்குள்ள போகாம க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அடுத்த கட்டம் அப்படின்றது லோனும் எடுத்தாச்சு, அதை சரியாகவும் கட்டல, திரும்ப அதை கட்டுவதற்கான முயற்சிகளே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த நோ சிபில் ஸ்கோர் அப்படின்றது நோவே சிபில் ஸ்கோர் அப்படின்றதுக்குள்ள போயிடும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப இல்லை, தரவே மாட்டாங்க. ஏன்னா டிஃபால்ட்டர் ஆல்ரெடி. ஸோ இவருக்கு எப்படி வந்துட்டு கொடுப்பாங்க, லோன் எடுத்து கட்டல, இப்போ நம்மளே வந்துட்டு ஒருத்தர் அவர் காசு வாங்கி ஏமாத்திட்டு பாரு, யாரும் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து காசு கேட்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, மேக்சிமம் தட்டி கழிக்க பார்ப்பீங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, சரி போ இந்த 10 ரூபா 100 ரூபா கேட்டியா, இந்த 10 ரூபா வச்சுக்கோ, நீங்க வந்துட்டு அப்புறமா கொடு, ஆனா சொன்ன டேட்டு கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டா கட்டுறாரா இல்லையா, இந்த 10 ரூபா போனாலும் பரவாயில்ல, அவர் கரெக்டா கட்டுறாரா இல்லையா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சிவில் ஸ்கோரே இல்லைன்னா ஒரு சின்ன தொகையை கொடுத்து உங்களை வந்து கட்டுறாங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்றாங்க. ஸோ எனக்கு ஒன்ஸ் போன டைம் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, ரிங் அப்ளிகேஷன். ஸோ ரிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் முத லோன் எடுக்கும்போது வெறும் 2000 ரூபா தான் எலிஜிபிலிட்டி பே லேட்டர் ஆப்ஷன்ல கொடுத்தாங்க. நான் இன்னும் ஒரு தடவை கூட டிலே பேமெண்ட்டே பண்ணதில்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை ப்ரீ க்ளோசிங்லாம் பண்ணியிருக்கணும் தவிர டிலே பேமெண்ட் அப்படின்றது இல்லை. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக கட்ட எனக்கு அப்போ சிபில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ பேமெண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அது இன்னும் நிறையா வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது வருது. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து 1 lakh 1.5 lakhs கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 65,000 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க, 65,200 சொல்லி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்றது எனக்கு வந்து எப்படி வந்துச்சு, ஸோ நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணதுனால, என்னுடைய வந்துட்டு ப்ரொஃபைலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால வந்துச்சு. என்னதான் எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ இதுதான் சிபில் ஸ்கோர் இல்லாமல் லோன் கிடைக்குமா அப்படின்றதுக்கான பதில். இதுல நான் பதில் சொல்ல போறது கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் நானு. ஸோ இந்த மெத்தட்ல தான் சிபில் ஸ்கோர் இல்லாமல் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ உங்களுடைய சிபில் ஸ்கோரை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு லோன் எடுத்து ஆன் டைம்ல கட்டுங்க. அப்படி கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த நிறுவனங்களுக்கு ஒரு தகவல் அப்படின்றத கொடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டாலே போதும், உங்களுடைய சிபில் ஸ்கோரும் நல்லா இருக்கும். நாளைக்கு நீங்க எங்க ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு லோனுக்காக போனீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகம். சிபில் ஸ்கோரை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க. உங்களுடைய உறவினர்களுக்கும், உங்களுடைய ஆஃபீஸ் குரூப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபேமிலி குரூப், ஆஃபீஸ் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்ல, அதில் இந்த வீடியோ வந்துட்டு பகிர்ந்து கொடுங்க. மற்றவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், சிபிலை பற்றி தெரியாதவங்களுக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நோ சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வச்சு அதில் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.